நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். கோலிவுட்ல டாப் ஹீரோவான விஜய் தற்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு வராரு. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு படத்துல நடிக்க இருக்கக்கூடிய விஜய் அதுக்கு பிறகு சினிமால இருந்து விலகி அரசியல்ல களமிறங்க இருக்காரு. விஜயோடைய அரசியல் வருகை குறித்து இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் மனம் திறந்து பேசியிருக்காரு. அதுல விஜயை பார்த்தா பாவமா இருக்கிறதா சொல்லியிருக்க விஷயம் வைரல் ஆகிட்டு வருது. தமிழ்ல உச்ச நட்சத்திரமா வலம் வரக்கூடிய விஜய் சினிமால இருந்து விலகிறதா அறிவிச்சிட்டாரு. தளபதி 69 படத்துக்கு பிறகு முழு நேரம் அரசியல்ல பயணிக்க இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. இது தமிழ் திரையுலகையே அதிர்ச்சியில அழுத்தியிருக்கு. தமிழக வெற்றி கழகம்ன்ற தன்னுடைய கட்சியினுடைய பெயர் அறிவிச்ச விஜய் 2026 தேர்தல்ல போட்டியிட இருக்கிறதா சொல்லியிருக்காரு. விஜயோடைய இந்த முடிவுக்கு வரவேற்பும் எதிர்ப்பும் ஒரு சேர கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் விஜய் அரசியலுக்கு வர்றத பார்த்தா பாவமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணுல விஜய் அரசியலுக்கு வந்துடுவாருங்கிறது எதிர்பார்த்த ஒண்ணுதான். அவர் அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடியே தான் அதை பத்தி முகநூல்ல எழுதியிருந்ததா சொல்லியிருக்காரு. மேலும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவி வழங்கும் போதே விஜயோடைய அரசியல் வருகை உறுதியாக்கிட்டது. ஆனா அவருடைய இந்த முடிவை எதிர்கொள்ள முடியல. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா விஜயை பார்க்க பாவமா தான் இருக்கு. இவ்வளவு உச்சத்துல இருக்கும் ஒரு ஹீரோ இப்படி முடிவெடுக்கிறது தவறான விஷயம்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு மட்டுமில்லாம உலகம் முழுக்க விஜயோடைய படங்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு. ரசிகர்கள் காத்திருந்து அவருடைய படத்தை பார்க்கறாங்க. அதே போல விஜய் வாங்கும் சம்பளமும் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது சினிமால இருந்து விலகி அரசியலுக்கு வர்றது நல்லது இல்ல. அரசியலுக்கு போனா சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் காலி செய்ய வேண்டியது இருக்கும். எம்ஜிஆர் கூட முதலமைச்சரான பிறகும் நடிச்சாரு. ஆனா விஜயோடைய இந்த முடிவு அவருக்கு நல்லதில்ல. களத்துல இறங்கி வேலை பார்க்கறது அவ்வளவு எளிதானது கிடையாது. சினிமால விஜய நம்பி கோடிக்கணக்கில் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. பல தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் இவருக்காக காத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விஜய் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைன்னு ஜேம்ஸ் வசந்தன் சொல்லியிருக்காரு. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.